இப்போ வந்து இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் உடைய மொத்தம் 15 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது 10 வருஷத்துலேருந்து எடுத்து கொடுக்கப்பட்டது தான் இது எல்லாமே. ஸோ இது எல்லாருடைய இதுவும் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். உங்களுக்கு அதன் பற்றின விஷயங்களையும் சொல்கிறேன். நீங்கள் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க, உங்களுக்கு புரியும். இது 15 மார்க்ஸ் கோர்ஸ் 15 மார்க்ஸ் கொஷின் அண்டு ஆன்சரு. இது இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸு, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி மீனிங் அண்டு நேச்சர் ஆஃப் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அப்புறம் வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன், அதுக்கப்புறம் ட்ரிப்ஸ் வந்து ட்ரேடு ரிலேட்டட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், அது ட்ரிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் லா. இது 4 தான் இந்த கொஷின்ஸ் கேட்டால் எழுதணும். அதாவது இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு கேட்டால் இந்த 4 சப்ஹெட்டிங் போட்டு எழுதணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது மீனிங் ஆஃப் காப்பிரைட். காப்பிரைட் இன் கேஸ் ஆஃப் ட்ராமட்டிக் ஒர்க் காப்பிரைட் மீன்ஸ் த எக்ஸ்க்ளூசிவ் ரைட் ஒன்று. ரெண்டாவது இன் கேஸ் ஆஃப் மியூசிக்கல் ஒர்க் காப்பிரைட் மீன்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ரைட்டு. மூணாவது இன் கேஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட் ஒர்க் காப்பிரைட் மீன்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ரைட்டு. அதுக்கப்புறம் அஞ்சாவது வந்து இன் கேஸ் ஆஃப் சினிமாட்டோகிராஃபிக் ஃபிலிம்ஸ் காப்பிரைட் மீன்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ரைட். அதுக்கப்புறம் ஆறாவது வந்து இன் கேஸ் ஆஃப் ரெக்கார்ட் காப்பிரைட் மீன்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ரைட். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து இந்த எத்தனை இது கொடுத்துருக்காங்கன்னா மொத்தம் 6 சப்ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ மீனிங் ஆஃப் காப்பிரைட் எழுதுனா இது எல்லாமே நீங்கள் எழுதலாம், பார்த்துக்கோங்க ஒரு தடவை. அடுத்தது பார்த்திங்கன்னா நேச்சர் அண்டு ஆப்ஜெக்ட் ஆஃப் காப்பிரைட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நேச்சர் ஆஃப் காப்பிரைட். அதுக்கப்புறம் எல் வந்து தி லிட்ரஸி ஒர்க்கு, எம் வந்து மியூசிக்கல் ஒர்க்கு, டி வந்து ட்ராமட்டிக் ஒர்க்கு, அதுக்கப்புறம் பி வந்து ஃபெனோடாமிக்ஸ், அப்புறம் பி வந்து பிக்சரல் கிராஃபிக்ஸு, எம் வந்து மோஷன் பிக்சர், எஸ் வந்து சவுண்டு ரெக்கார்டிங், ஏ வந்து ஆர்கிடெக்சரல் ஒர்க்கு. அதுக்கப்புறம் தான் ஆப்ஜெக்ட் ஆஃப் காப்பிரைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது வரைக்கும். அதுக்கு அடுத்தது அதாவது நேச்சர் அண்டு ஆப்ஜெக்ட் ஆஃப் காப்பிரைட்னால் இது எல்லாமே நீங்கள் எழுதணும். இதில் பார்த்தீங்கன்னா சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் காப்பிரைட் ஆக்ட் வந்து 1957. இதில் என்ன இருக்காங்கன்னா த காப்பிரைட் ஆக்ட் 1957. டி வந்து டிஃப்ரென்ஸ் ஒர்க் டு விச் காப்பிரைட் சப்ஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் ஏ ஆத்தாரிட்டி அண்டர் த ஆக்ட் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் காப்பிரைட்டு, ஓனர்ஷிப் அண்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் காப்பிரைட், லைசன்ஸ் ரிலேட்டட் டு காப்பிரைட்டு, அதுக்கப்புறம் டேர்ம் ஆஃப் காப்பிரைட்டு, காப்பிரைட் சொசைட்டி, ரைட் ஆஃப் ப்ராட்காஸ்டிங் ஆர்கனைசேஷன் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் காப்பிரைட் ஆஃப் ஃபாரின் ஒர்க்ஸ் இன்ஃப்ராக்மெண்ட் ஆஃப் காப்பிரைட், அதுக்கப்புறம் ரெமிடிஸ் அகெயின்ஸ்ட் த இன்ஃப்ராக்மெண்ட் ஆஃப் காப்பிரைட். இது வந்து என்னென்னா சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் காப்பிரைட் ஆக்ட் 1957 சொன்னால் இது ஃபுல்லாகவே எழுதணும், அது பார்த்துக்கோங்க ஒரு தடவை. இது வந்து சப்ஸ்டன்ஸ் அண்டு சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் காப்பிரைட்டுன்னு கேட்டாங்கன்னா அதாவது சப்ஸ்டன்ஸ் அண்ட் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் காப்பிரைட்னா சப்ஸ்டன்ஸ் அண்டு சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் காப்பிரைட் செக்ஷன் 13. அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் ஆஃப் காப்பிரைட் அப்படின்னு பார்க்கும்போது குவாலிஃபிகேஷன் ஃபார் காப்பிரைட் சப்ஸ்டன்ஸ் வந்து செக்ஷன் 13(2) கம்ப்ளீஷன்ஸ் அண்டு காப்பிரைட், டிக்ஷனரி அண்டு காப்பிரைட், அப்புறம் எக்ஸாமினேஷன் பேப்பர் அண்டு காப்பிரைட், கைடு புக் அண்டு காப்பிரைட், நோட் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட் பப்ளிஷ்ட் இன் ஜேர்னல்ஸ், அதுக்கப்புறம் வீடியோ ஃபிலிம்ஸ் அண்ட் காப்பிரைட், போர்ட்ரேட் அண்டு பிக்சர் அண்டு காப்பிரைட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இது வந்து எதுக்காக வருதுன்னா சப்ஸ்டன்ஸ் அண்டு சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் காப்பிரைட் கீழே இது எல்லாமே எழுதணும். அடுத்தது அசைன்மெண்ட் ஆஃப் காப்பிரைட் வந்து செக்ஷன் 18லேருந்து 19 வரைக்கும் இருக்குது. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் வேலிட் அசைன்மெண்ட் ஆஃப் காப்பிரைட் 19. அதுக்கப்புறம் மோட் ஆஃப் அசைன்மெண்ட் வந்து செக்ஷன் 19. இது எல்லாமே கொடுத்துருக்கான். இது எல்லாமே அசைன்மெண்ட் ஆஃப் காப்பிரைட் கேட்டாங்கன்னா ஏஆர்எம் அப்படின்னு ஞாபகம் வச்சுன்னு ஏஆர்எம் இது அசைன்மெண்ட் ஆஃப் காப்பிரைட்டு. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் வேலிட் அசைனேஷன் 18லேருந்து 19 வரைக்கும் இது 19 செக்ஷன், இதுவும் செக்ஷன் 19. ஸோ மோட் ஆஃப் த அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம். இது பார்த்தீங்கன்னா ட்ரேட் மார்க்ஸ் ஆக்ட் வந்து 1999 வந்திருக்கு. சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ட்ரேட் மார்க்ஸ் ஆக்ட் வந்து 1999. அதுக்கப்புறம் சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ட்ரேட்மார்க் ஆக்ட் வந்து 1999. ஸ்கோப் ஆஃப் ட்ரேட்மார்க்ஸ் ப்ரொடெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் அத்தாரிட்டி அண்டர் த ஆக்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரேட்மார்க்கு, அப்புறம் ப்ரொப்ரேட்டரிஷிப்ஸ் ஆஃப் ட்ரேட்மார்க்கு, அதுக்கப்புறம் அசஸ்மெண்ட் அண்ட் டிரான்ஸ்மிஷன், அதுக்கப்புறம் அடிஷனல் அண்ட் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. அதுக்கப்புறம் லைசன்ஸ் ரிலேட்டிங் டு ட்ரேட்மார்க் இருக்குது, டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட்மார்க்கு, அதுக்கப்புறம் சிமிலர் ரிசம்பிளன்ஸ் அண்டு டிசப்டியூட் சிமிலர்
மார்க்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் ஆஃப் ரிஜிஸ்டர்ட் ப்ராப்ரேட்டர் ட்ரேட்மார்க் இன் அதர் கண்ட்ரீஸ் இன்ஃப்ராக்மெண்ட் ஆஃப் ட்ரேட்மார்க்கு, அப்புறம் ரெமிடிஸ் அகெயின்ஸ்ட் த இன்ஃப்ராக்மெண்ட் ஆஃப் ட்ரேட்மார்க்கு, அதுக்கப்புறம் மேஜர் சேஞ்சஸ் brought about இன் த லா ஆஃப் ட்ரேட்மார்க் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அப்போது ட்ரேட்மார்க்ஸ் ஆக்ட் 1999 அப்படின்னா இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து எனக்கு புரியும்படியாக நான் சின்னதாக எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் இது மாதிரி ஞாபகம் வச்சு ஃபுல்லாகவே நீங்கள் எழுத வேண்டியது இருக்கும். ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ட்ரேட்மார்க்ஸ் ஆக்ட் 1999, அப்புறம் சேலன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ட்ரேட்மார்க் ஆக்ட் 1999 கேட்டாங்கன்னா இது ஃபுல்லாகவே எழுதணும். இதில் வந்து மீனிங் அண்டு ஆப்ஜெக்ட் அண்டு ஃபங்க்ஷன் ஆஃப் ட்ரேட்மார்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீனிங் ஆஃப் ட்ரேட்மார்க்கு, ஆப்ஜெக்ட் ஆஃப் ட்ரேட்மார்க்கு, ஃபங்க்ஷன் ஆஃப் ட்ரேட்மார்க்கு, அதுக்கப்புறம் டெஃபினேஷன் ஆஃப் ட்ரேட்மார்க்கில் பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் ஆஃப் ட்ரேட்மார்க்கு செக்ஷன் 2(1)ல் ZB கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மார்க்கு, அப்புறம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ட்ரேட்மார்க்கு, அதுக்கு அடுத்தது அதாவது இது டெஃபினேஷன் ஆஃப் ட்ரேட்மார்க், இது வந்து மீனிங் அண்டு ஆப்ஜெக்ட் அண்டு ஃபங்க்ஷன் ஆஃப் ட்ரேட்மார்க்னால் இது எல்லாமே எழுதணும். அதிலே வந்து அது பாருங்கள் அதர் டெஃபினேஷனும் இருக்குது. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ட்ரேட்மார்க்கு செக்ஷன் 2E வந்து டிஸ்டங்ஷன் குட்ஸ் ஒன்று இருக்குது, சர்வீஸ் ஒன்று இருக்குது. பாருங்கள் குட்ஸ் ஒன்று, சர்வீஸ் ஒன்று இருக்குது. இதில் வந்து செக்ஷன் 17, அப்புறம் அதுக்கப்புறம் ட்ரேடு டிஸ்கிரிமினேஷன் வந்து குவான்டிட்டி நம்பர் மெஷர் பண்ணுவாங்க, குவான்டிட்டி நம்பர் மெஷரு. அதுக்கப்புறம் ஃபால்ஸ் ட்ரேட் டிஸ்கிரிமினேஷன், அதுக்கப்புறம் ஃபால்சிஃபையிங் அப்ளையிங் ட்ரேட்மார்க்கு, அதுக்கப்புறம் டிசப்டிவ்லி சிமிலர் செக்ஷன் 2H, அதுக்கப்புறம் ஜெனட்டிக் வேர்டு வந்து ஜென்ரல் ஆர் நான் ஸ்பெசிஃபிக், அசோசியேட்டட் ட்ரேட்மார்க் வந்து செக்ஷன் 16, மார்க் வந்து செக்ஷன் 21J ட்ரேட் அண்டு மெர்சான்டல் மார்க்ஸ் ஆக்ட் 1958, பெர்மிட்டட் யூஸ் வந்து செக்ஷன் 1M 1958, சர்வீஸ் மார்க்ஸ் வந்து செக்ஷன் 21Z, கலெக்டிவ் மார்க்ஸ் வந்து செக்ஷன் 2G, நவுன் அண்டு வில் நவுன் ட்ரேட்மார்க்கு செக்ஷன் 2ZG, அதுக்கப்புறம் ஜாயிண்ட் ட்ரேட்மார்க் 18(3), அப்புறம் குட் ட்ரேட்மார்க். இதெல்லாம் வந்து டெஃபினேஷன், அதை டெஃபினேஷன் கீழே இது எல்லாமே வருது. இது எல்லாமே வந்து 10 வருஷம் கொஷின் பேப்பர்லேருந்து தான் முக்கியமானது மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு போகலாம். இது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரேட்மார்க்கு. இது வந்து செக்ஷன் 3ல் 17 கொடுத்துருக்காங்க, 3லேருந்து 17 வரைக்கும். அது ப்ரொசீஜர் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரேட்மார்க் 317, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் செக்ஷன் 18, அதுக்கப்புறம் வித்ட்ராவல் ஆஃப் அக்செப்டன்ஸ் செக்ஷன் 19, அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் செக்ஷன் 20, ரெஜிஸ்ட்ரேஷன் செக்ஷன் 23, டிவோஷன்ஸ் ரினியூவல் ரிமூவல் ரெஸ்ட்ரிக்ஷன் அண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து செக்ஷன் 25. இது எல்லாமே இது கீழே கொடுத்துருங்க. எது இருக்குன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரேட்மார்க் வந்து செக்ஷன் 3லேருந்து 17 வரைக்கும். அதில் இது ஃபுல்லாகவே நீங்கள் எழுத வேண்டியது இருக்கும். இது வந்து பேட்டன்ட் ஆக்ட் வந்து 1970. மீனிங் ஆஃப் பேட்டன்ட் கிவ்ஸ் ஆன் எக்ஸ்க்ளூசிவ் ரைட் டு த இன்வென்டர் ஆன் தேர் இன்வென்ஷன். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து பீரியட் ஆஃப் பேட்டன்ட் வந்து 20 years. ஹூ கேன் அப்ளை ஃபார் பேட்டன்ட், இது மூணுமே எழுதணும். பேட்டன்ட் ஆக்ட் 1970 கீழே இதெல்லாம் எழுத வேண்டியது இருக்கும். அது மூணுமே படிச்சுக்கோங்க. இது salient features of patent act 1970. இதில் வந்து features of patent act 1970 கீழே கொடுத்துருக்காங்க. The Parliament of India enacted the patent act 1970. The Indian Patent and Design Act வந்து 1911. அதுக்கப்புறம் grant of patent new and useful invention. அதுக்கப்புறம் மூணாவது வந்து patent office and authority of the controller. அப்புறம் patent for a limited period, surrender and revocation of patent. அதுக்கப்புறம் லைசன்ஸ் இன் த பேட்டன்ட், ரிலீஃப் இன் ஷூட்ஸ் கன்சர்னிங் இன்ஃப்ராக்மெண்ட் ஆஃப் பேட்டன்ட். அதுக்கப்புறம் அக்யூசேஷன் அண்ட் யூஸ் ஆஃப் இன்வென்ஷன் ஃபார் த பர்பஸ் ஆஃப் கவர்மெண்ட்டு. அதுக்கப்புறம் பேட்டன்ட் ஏஜென்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. இது எல்லாமே சேலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த பேட்டன்ட் ஆக்ட் 1970 கீழே வரக்கூடியது தான். இது ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. இது ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது ரைட்ஸ் அண்டு ஆப்ளிகேஷன் ஆஃப் பேட்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரைட்ஸ் டு யூஸ் அண்டு எக்ஸஸ் த பேட்டன்ட், ரைட் டு டிசைன் அண்டு கிராண்ட் லைசன்ஸ், ரைட் டு சரண்டர் த பேட்டன்ட். அதுக்கப்புறம் ரைட் பிஃபோர்
சீலிங். அதுக்கப்புறம் ரைட் டு இஷ்யூ ஃபார் இன்ஃப்ராக்மெண்ட், ரைட் டு ஆப்டைன் டூப்ளிகேட் பேட்டன்ட், ஆப்ளிகேஷன் ஆஃப் பேட்டன்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ரைட் அண்டு ஆப்ளிகேஷன் ஆஃப் பேட்டன்டி அப்படின்றது கீழே வருது, அது பார்த்துக்கோங்க. இது வந்து பேஷண்ட் அண்டு பயோடெக்னாலஜி வெர்சஸ் பாரிஸ். அதுக்கப்புறம் த பாரிஸ் கன்வென்ஷன், த டெபாசிட் ட்ரீட்டி, எ பேட்டன்ட் கோஆப்ரேஷன் ட்ரீட்டி, வாட் ஆர் பேட்டன்டபிள் இன் பயோடெக்னாலஜி, வாட் ஆர் நான் பேட்டனபிள் இன் பயோடெக்னாலஜி, கம்பல்சரி லைசன்ஸ். இது எல்லாமே எது கீழே வருதுன்னா பேட்டன் அண்ட் பயோடெக்னாலஜி கீழே வரக்கூடிய ஆன்சர். இது வந்து சப்ஹெட்டிங். நீங்கள் வந்து இதுலேருந்து படித்து இது வந்து எலாபரேட்டாக எழுதிக்கோங்க. ஸோ சப்ஹெட்டிங் வந்து மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து இன்ஃப்ராக்மெண்ட் ஆஃப் பேட்டன்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து ஷூட் கன்சர்னிங் இன்ஃப்ராக்மெண்ட் ஆஃப் பேட்டன்ட். ரெண்டாவது கோர்ட் இன் விச் ஷூட் டு பி இன்ஸ்டிடியூட்டட் செக்ஷன் 104. அதுக்கப்புறம் burden ஆஃப் ப்ரூஃப் இன் கேஸ் ஆஃப் இன்ஃப்ராக்மெண்ட் 104A. அதுக்கப்புறம் certain acts not to be considered on infragment. அதுக்கடுத்தது ரிலீஃப் இன் ஷூட் ஃபார் இன்ஃப்ராக்மெண்ட். அதுக்கடுத்தது பவர் ஆஃப் கோர்ட் ஃபார் இன்ஃப்ராக்மெண்ட். இது வந்து ரைட்ஸ் கிராண்டட் டு டிசைன் ஹோல்டர். இதுக்கப்புறம் இதுக்கு கீழே வரக்கூடிய ரைட் கிராண்ட் டு டிசைன் ஹோல்டர் கீழே வருது ரைட் கிராண்ட் டு டிசைன் ஹோல்டர், ஃபர்ஸ்ட் டு ஃபைல் சிஸ்டம். அதுக்கப்புறம் பைரசி ஆஃப் டிசைன். பைரசின்றது திருட்டு அப்படின்றாங்க. இது வந்து ரைட் கிராண்ட் டு டிசைன் ஹோல்டர் கீழே வரக்கூடியது. அப்போது இது வந்து இன்ஃப்ராக்மெண்ட் பேட்டர்ன் கீழே வரக்கூடியது தான் இந்த 6 பாயிண்ட்டும். இது ஒரு தடவை பார்த்துக்கோங்க, இது கீழே இருக்கிறதையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டிசைன், ப்ரொசீஜர் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டிசைன் செக்ஷன் 43லேருந்து 44 வரைக்கும். பெனிஃபிட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன், ப்ரொசீஜர் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டிசைன். அதில் வந்து ஃபில்லிங் அப்ளிகேஷன் செக்ஷன் 5, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் நொவாலிட்டி, வாட் கேன் பி ரிஜிஸ்டர்ட் ஆஸ் இட் டிசைன். அதுக்கப்புறம் ப்ரொஹிபிஷன் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சர்டன் டிசைன். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன், ரிவ்யூ பை டிசைன் ஆஃபீஸ், அப்ஜெக்ஷன், டிசிஷன் ஆஃப் கண்ட்ரோலர், ரெஜிஸ்ட்ரேஷன், டேர்ம் ஆஃப் டிசைன் அண்ட் ரினியூவல் செக்ஷன் 10. அப்புறம் கேன்சலேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் செக்ஷன் 19 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவே. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டிசைன் கேட்டாங்கன்னா நீங்கள் இது எல்லாமே எழுதணும். மொத்தம் எத்தனை வரைக்கும் இருக்குது அப்படின்னா GH வரைக்கும் இருக்குது. இது எல்லாமே எழுதுறது. ஓகேங்களா? அடுத்தது ட்ரேட் ரிலேட்டட் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ட்ரிப்ஸு. மெயின் ஃபீச்சர் ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் ஆஃப் ட்ரிப்ஸு நியூ ரூல்ஸ் அண்ட் டிசிப்ளின், நேஷ்னல் ட்ரீட்மெண்ட்டு, மோஸ்ட் ஃபேவரட் நேஷன். ட்ரிப்ஸ் பார்த்திங்கன்னா ஏரியா ஆஃப் கன்சர்ன், காப்பிரைட் ரிலேட்டட் ரைட்ஸ் செக்ஷன் 1 ஆர்டிக்கல் 99லேருந்து 14 வரைக்கும். அதுக்கப்புறம் ட்ரேட்மார்க்ஸ் பார்த்திங்கன்னா செக்ஷன் 2ல் ஆர்டிக்கல் 15லேருந்து 21 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் செக்ஷன் 3ல் ஆர்டிக்கல் 22லேருந்து 24 வரைக்கும். இண்டஸ்ட்ரியல் டிசைன் செக்ஷன் 4 ஆர்டிக்கல் 25 to 26. patent section 5 article 27 to 34. layout design, laparoscopic. இது வந்து டோப்போகிராஃபிக் ஆஃப் என்னது இன்டிகிரேட்டட் சர்க்கியூட் செக்ஷன் 6 ஆர்டிக்கல் 35 to 38. அதுக்கப்புறம் ப்ரொடெக்ஷன் ஆஃப் அன்டிசால்வ்ட் இன்ஃபர்மேஷன் செக்ஷன் 7 ஆர்டிக்கல் 39. கண்ட்ரோல் ஆஃப் ஆன்டி காம்படிட்டிவ் ப்ராக்டிஸ் இன் கண்ட்ராக்சுவல் லைசன்ஸ் செக்ஷன் 8ல் வந்து ஆர்டிக்கல் 40 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாமே என்னென்னா ட்ரேட் ரிலேட்டட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கீழே வரக்கூடியது. இவ்வளோ தான் கொஷின்ஸ் இருக்கிறது. இது எல்லாமே முக்கியமான கொஷின்ஸ். இது வந்து 10 வருஷத்துலேருந்து எடுத்து கொடுத்த கொஷின் தான் கொடுத்துருக்கோம். இது சப்மிட்டிங்கை கவனமாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக எழுத முடியும். தேங்க்யூ வியூவர்ஸ். நீங்கள் நான் போடுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு கிடைக்கணும், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.